Hey guys, welcome back to your TNPC Academy. ஸோ இன்றைக்கான கிளாஸில் டிஎன்பிஎஸ்சி டியூனிஎஸ் பற்றி தேவையான ஒரு டாப் 35 ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இதுவும். ஸோ இதுக்கான வீடியோஸ் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அகாடமி யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி டியூனிஎஸ்ஆர்பி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அதேமாதிரி நம்ம தமிழ் தகுதி தேர்வு மற்றும் தமிழ் மதிப்பீட்டு தேர்வுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு பார்ட்டாக போட்டுருக்கும். ஸோ ஒவ்வொரு பார்ட்லையும் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான கிளாஸில் பார்ப்போம். டேஷ் மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலின்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. டேஷ் மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலின்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. ஸோ என்ன மசோதான்னு பார்த்தீங்கன்னா நிதி மசோதா. ஸோ அல்லது அப்படின்னா பண மசோதான்னு கூட சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ ரெண்டு ஒன்று தான். இது பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரோட அனுமதியின்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. நெக்ஸ்ட் ஒன், டேஷ் நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உண்மையான தலைவர் சொல்லி வந்துருச்சுங்களா. நாட்டின் உண்மையான தலைவர்னா பிரதம அமைச்சர் தான். சொல்லி பார்க்குறப்ப பிரதமர் தான் பார்த்திங்க அப்படின்னா நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் ஆவார். டேஷ் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர், ஓகேங்களா. ஸோ இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் ஆவார். பொதுவாக குடியரசுத் தலைவர் டேஷ் இனத்திலிருந்து 2 உறுப்பினர்களை மக்களவைக்கு நியமிக்கிறார். பொதுவாக குடியரசுத் தலைவர் டேஷ் இனத்திலிருந்து, அதாவது ஆங்கிலோ இந்தியர் இனத்திலிருந்து, ஓகேங்களா, ஆங்கிலோ இந்தியர். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃபோட கடைசியில் இருக்கும். ஸோ பிடிஎஃப் வந்து ஃப்ரீ தான். ஸோ பிடிஎஃப் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன், டவுன்லோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, ஆன்சர்ஸ் எல்லாமே பிடிஎஃபோட கடைசியில் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி குடியரசுத் தலைவர் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் மக்களவைக்கு 545 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ இதில் எலெக்ஷன் மூலயமாக 543 பேரும் ப்ளஸ் 2 பேர் பார்த்திங்கன்னா ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்களை யார் குடியரசுத் தலைவர் தான் பார்த்திங்க அப்படின்னா மக்களவைக்கு நியமனம் செய்வார், ஓகேங்களா. ஸோ இவங்களை யார் நியமனம் செய்வார் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். அதே மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா 235 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதில் 234 பேர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ப்ளஸ் இந்த ஒரு நபர் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலோ இந்திய சமூகத்திலிருந்து ஆளுநர் வந்து நேரடியாக நியமிப்பார், புரியுதுங்களா. ஸோ மாநிலத்தில் பார்த்திங்கன்னா ஆளுநர் ஒரு ஆங்கிலோ இந்தியரை நியமிப்பார். மத்தியில் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் 2 ஆங்கிலோ இந்தியரை நியமிப்பார், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் யாருன்னு பார்த்திங்கன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவுடைய தலைமை வழக்குரைஞர், ஓகேங்களா. ஸோ தலைமை வழக்குரைஞர் தான் பார்த்திங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர், ஓகேங்களா. ஸோ தலைமை வழக்குரைஞர். நெக்ஸ்ட் ஒன், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது பார்த்திங்கன்னா 65. அதே மாதிரி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயது பார்த்திங்கன்னா 62. ஸோ 62 பார்த்திங்க அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு, ஓகேவா. ஸோ இது பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு. நெக்ஸ்ட் ஒன், டேஷ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் ஆகும். ஸோ அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் எதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்முடைய இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களால் வர்ணிக்கப்பட்ட சட்டப்பிரிவு எது சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஆர்டிகல் 32. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்ட ஒரு சட்டப்பிரிவு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், தற்சமயம் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட நீதிபதிகளின் எண்ணிக்கை. தற்சமயம் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட நீதிபதிகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 28. ஸோ இந்தியாவின் முதல் இந்திய நீதிபதி யார் அப்படி சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, அதாவது இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யார் சொல்லி கேட்டாங்கன்னா கனியா, ஓகேங்களா. ஸோ கனியா இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி கனியா, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லிருப்பேன். ஸோ அதனால் இங்கே ஓரலாக சொல்கிறேன். ஸோ உச்சநீதிமன்றம் எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா 1950 ஜனவரி 28 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 124 பேஸ் பண்ணி உருவாக்கியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், மத்திய சட்டமன்றம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. மத்திய சட்டமன்றம் நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது, ஓகேங்களா. நாடாளுமன்றம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நாடாளுமன்றம்னாலும் பாராளுமன்றம்னாலும் ஒன்று தான். ஸோ இங்கிலீஷில் பார்லிமெண்ட் அப்படின்னு, ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், சிம்லாவில் உள்ள
குடியரசுத் தலைவர் இல்லம் டேஷ். சிம்லாவில் உள்ள குடியரசுத் தலைவர் இல்லம் பார்த்திங்க அப்படின்னா ரிட்ரீட் கட்டிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டிடம். ஸோ அதாவது குடியரசுத் தலைவரோட இல்லம் மற்றும் அலுவலகம் ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ராஷ்டிரபதி பவன் புதுடெல்லியில் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் தான் 2 இடம் இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா சிம்லாவில் இருக்கக்கூடிய ரிட்ரீட் கட்டிடம், அதே மாதிரி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவன். ஹைதராபாத்தில் இருக்கிறது பேரும் ராஷ்டிரபதி பவன் தான். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருடன் இல்லம் மற்றும் அலுவலகம் ரெண்டுமே இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த சிம்லாவிலையும் ஹைதராபாத்லையும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு அவருடைய அலுவலக பணிகளை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் விஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம். குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் பார்த்திங்க அப்படின்னா 5 ஆண்டுகள். அதேமாதிரி குடியரசுத் தலைவருக்கான வயது, ஸோ அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கு பெறுவதற்கான வயது பார்த்திங்க அப்படின்னா 35 தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், மத்திய அரசின் அனைத்து நிர்வாக அதிகாரங்களையும் குடியரசுத் தலைவருக்கு வழங்குவது டேஷ். மத்திய அரசின் அனைத்து நிர்வாக அதிகாரங்களையும் குடியரசுத் தலைவருக்கு வழங்குவது பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டம். ஓகேங்களா. அரசியலமைப்பு சட்டம். ஸோ அதுதான் வந்து அவருக்கு அனைத்து அதிகாரங்களையும் கொடுக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரை நியமிப்பவர் டேஷ். இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரை நியமிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், முப்படைகளின் தளபதியை நியமனம் செய்பவர் டேஷ். முப்படைகளின் தளபதியை நியமனம் செய்பவரும் குடியரசுத் தலைவர் தான். நெக்ஸ்ட் ஒன், குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு டேஷ் முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். ஓகேங்களா. குடியரசுத் தலைவர் அனுமதி இல்லாமல் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாத மசோதா டேஷ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். குடியரசுத் தலைவரின் அனுமதி இல்லாமல் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாத மசோதா பார்த்திங்கன்னா நிதி மசோதா அல்லது பண மசோதா அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா. நிதி மசோதாவை மக்களவையில் சமர்ப்பிப்பவர் டேஷ். நிதி மசோதாவை மக்களவையில் சமர்ப்பிப்பவர் யார் பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர். இப்போ கரண்ட்டில் இந்தியாவோட நிதி அமைச்சர் யாருன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஒவ்வொரு டேஷ் ஆண்டுகளுக்கு பிறகும் நிதிக்குழு குடியரசுத் தலைவரால் அமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு டேஷ் ஆண்டுகளுக்கு பிறகும் நிதிக்குழு குடியரசுத் தலைவரால் அமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் பிறகு. ஓகேங்களா. எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லாதவர் டேஷ். எந்த ஒரு நீதிமன்றத்திற்குமே பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லாதவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், நமது பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என அறியப்படுபவர் டேஷ். நமது பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என அறியப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேம் குடியரசுத் தலைவர் தான். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நிறைய தடவை ப்ரீவியஸ் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், துணை குடியரசுத் தலைவர் ஆவதற்கு தேவையான குறைந்தபட்ச வயது டேஷ். துணை குடியரசுத் தலைவருக்கு தேவையான குறைந்தபட்ச வயது பார்த்திங்கன்னா 35. குடியரசுத் தலைவர் ஆவதற்கும் குறைந்தபட்ச வயது பார்த்திங்கன்னா 35 தான். ஸோ இவங்க குடியரசுத் தலைவருக்கும் சரி துணை குடியரசுத் தலைவருக்கும் சரி பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் தான். ஓகேவா. இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் டேஷ். இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், அதாவது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் டேஷ். மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா. துணை குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் ஒன், பிரதம அமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் ஊதியங்களை நிர்ணயிப்பது டேஷ். பிரதம அமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் ஊதியங்களை நிர்ணயிப்பது பார்த்திங்க அப்படின்னா நாடாளுமன்றம். ஓகேங்களா. அதே மாதிரி அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் கொண்டு வர முடியும், தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், பல்வேறு அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிடுவர் டேஷ். பல்வேறு அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிடுவர் டேஷ். பிரதம அமைச்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுபவர் டேஷ். குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுவார் பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், நிர்வாகத்தின் மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு டேஷ். நிர்வாகத்தின் மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு பார்த்தீங்கன்னா கேபினெட் அப்படி சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட் ஒன், நமது நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நமது நாடாளுமன்றத்தை பொறுத்தவரைக்கும் 2 அவைகள் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா மக்களவை, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா மாநிலங்களவை. ஓகேவா? மாநிலங்களவை. ஸோ அதேமாதிரி இந்த மக்களவை மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க. இல்லது மக்களவையை வந்து கீழவைன்னு சொல்லிட்டோம், மாநிலங்களவை வந்து மேலவைன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா மக்களவையை வந்து லோக்சபான்னு சொல்லுவாங்க, மாநிலங்களவையை வந்து ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அதே மாதிரி லோக் அப்படின்னா மக்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ லோக் அதாலத் படிச்சிருப்பீங்க. ஸோ லோக் அதாலத்னா மக்கள் நீதிமன்றம் அல்லது விரைவு நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. ஸோ லோக் அப்படின்னா மக்கள் அப்படின்னு அர்த்தம், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், டேஷ் அவை ஒரு நிரந்தர அவையாகும், அதனை கலைக்க முடியாது. மாநிலங்களவை இருக்குங்களா, அது வந்து ஒரு நிரந்தர அவை, அது வந்து கலைக்க முடியாது. மாநிலங்களவை. ஸோ அதே மாதிரி மாநிலங்களவையோட பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 6 ஆண்டுகள். இவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் ஒரு தடவை 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஓய்வு பெறுவாங்க. ஓகேங்களா? மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் அதோடைய பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 6 ஆண்டுகள். ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் அதில் இருக்கக்கூடிய 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஓய்வு பெறுவாங்க. மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் ஒரு நிரந்தரமான அவை, அதனை கலைக்க முடியாது. ஓகேங்களா? மக்களவையை பொறுத்த வரைக்கும் அதோடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அவங்க வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்திய நாடாளுமன்றத்தின் புகழ்மிக்க அவை டேஷ். இந்திய நாடாளுமன்றத்தின் புகழ்மிக்க அவை பார்த்திங்க அப்படின்னா மக்களவை. ஓகேங்களா? மக்களவை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், மக்களவைக்கு யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை டேஷ். மக்களவைக்கு யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர் எண்ணிக்கை 13. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், வயது வந்தோர் வாக்குரிமையின்படி வாக்களிக்க தகுதியான அடிப்படை வயது டேஷ். வயது வந்தோர் வாக்குரிமையின்படி வாக்களிக்க தகுதியான அடிப்படை வயது பார்த்திங்கன்னா 18. நெக்ஸ்ட் ஒன், தமிழக மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை டேஷ், மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை டேஷ். ஓகேங்களா? ஸோ தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 39. மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 18. ஓகேங்களா? குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பது டேஷ். குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பது எது பார்த்திங்கன்னா நீதித்துறை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு மன்றம் டேஷ். நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு மன்றம் பார்த்திங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வீடியோஸுக்கு அந்த பிடிஎஃப் எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இதுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃபோட கடைசி பேஜில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுமாதிரி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ கொஷின்ஸ் மட்டும் டாப் 25, டாப் 30 அந்த மாதிரி கொஷின்ஸ் போட்டிருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா புக் பேக்கும் இருக்கும், ப்ளஸ் எக்ஸஸாக ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸில் கேட்கப்பட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி தமிழுக்கான தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வுக்கான கொஷின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைசிஸ் ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். ஸோ அது கண்டினியூவாக ஒரு சீரிஸ் மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே ஒரு 50 கொஷின்ஸ் இருக்கும். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய ARTNPC அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.